ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டியான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய இலக்கியாவும் கௌதமும் பார்த்திங்கன்னா இந்த ஆஞ்சலி திறந்து வந்து அதிசயமாக இருக்குது. இலக்கியா நம்ம வந்து க்ளோஸாக வந்து வாட்ச் பண்ணி அவள் வந்து திறந்தனாலா இல்லையான்றதை வந்து கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக கௌதம் என்னால் வந்து நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி இலக்கியா வந்து சொல்கிறாங்க. ஒரு பக்கம் அத்தை கிட்ட வந்து சொன்னால் அத்தை வந்து சொல்கிறாங்க அவள் கண்டிப்பாக வந்து நடிச்சிட்டு தான் இருப்பாள், அவள் வந்து திருந்துற ஜென்மமே இல்லை, அவள் வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டு டிவோர்ஸ் பண்ண கார்த்திகை வந்து ஒத்துக்கிட்டவ, அதனால் வந்து கண்டிப்பாக வந்து அவள் தெரிஞ்சிருக்கா, நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த அஞ்சலி வந்து இப்போவுமே வந்து தெரிஞ்சிருப்பான்ற நம்பிக்கை வந்து எனக்குமே வந்து வரலைங்க. ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து இலக்கியாவுக்கு அந்த கௌதமுக்கு வந்து வந்திருக்குன்னா இதில் வந்து இவங்க வந்து வசமாக வந்து மாட்டிக்கிட்டாங்க சொல்ல முடியும். எப்போடான்னு கேட்டால் மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்முடைய அஞ்சலிக்கு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து பணப்புழக்கன்றது வந்து நம்மளுடைய பைரவி கிட்டேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்டேருந்து வர வரைக்கும் நான் இந்த அஞ்சலி வந்து கண்டிப்பாக வந்து நடிச்சிட்டு தான் வந்து இருப்பேன். ஏன்னா வந்து நீ வந்து டிவோர்ஸ் பேப்பரில் வந்து கையெழுத்து போட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து உனக்கு வந்து பணம் வந்து தரமாட்டேன், அவங்க வந்து இலக்கியா வந்து கண்டிப்பாக வந்து அழிச்சே ஆகணும் இலக்கியா அஞ்சலி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி வச்சுருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த அஞ்சலி வந்து என்ன பண்ண போகிறான்னா நம்முடைய கௌதம் இலக்கியா கொடுத்த அந்த டிவோர்ஸ் பேரில் வந்து கையெழுத்து போட்டால் பார்த்திங்கன்னா அது எப்படியாவது வந்து இந்த பைரவிக்கு வந்து தெரிய வந்ததும் கண்டிப்பாக வந்து நம்முடைய இந்த அஞ்சலி மேலே வந்து கோவப்படுவாங்கன்னு தெரிஞ்சு இந்த அஞ்சலி என்ன பண்ணுறேன்னு சொல்லணும்னா அப்படியே வந்து பிளேட்டை வந்து மாற்றி போடுறாங்க. இப்படி தான் வந்து இலக்கியா கௌதம் நீங்கள் இருக்கிறத பார்த்து எனக்கு வந்து நான் உண்மையிலேயே வந்து தெரிஞ்சிட்டேன், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னால் வந்து இப்படி தான் இருக்கணும்ன்ட்டு, அதனால் வந்து எனக்கு எவ்வளோ எந்த பணமும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த பைரவி கூட வந்து கூட்டு சேர்ந்துக்கிட்டு நம்முடைய கார்த்திக் கூட வந்து எப்படி வந்து சேர போகிறாங்க, மறுபடியும் வந்து வீட்டுக்குள்ளே வந்து என்னெல்லாம் வந்து பிரச்சனை பண்ண போகிறாங்க அப்படின்றதாக வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாக வந்து இருக்க போகுது. அதே சமயம் நம்முடைய கௌதமும் இலக்கியாவை வந்து ஃபாலோ பண்ணுற பார்த்திங்கன்னா இந்த பைரவி கிட்டே போயிட்டு நம்முடைய அஞ்சலி வந்து பணம் வாங்குறது எல்லா விஷயமே வந்து பார்த்துட்டாங்களான்னு கண்டிப்பாக வந்து இவன் வந்து திருந்தல கௌதம் நம்மளை வந்து அழிக்கிறதுக்காக வந்து அந்த பைரவி கூட வந்து கூட்டு சேர்ந்துருக்கா. கொஞ்ச நேரத்தில் வந்து நம்மளே வந்து நம்பிட்டோமே, இதை வந்து நம்பிக்கிட்டு நம்ம போயிட்டு அத்தைக்கிட்டே வந்து சொல்லிட்டோம், எப்படியோ வந்து அத்தை சொன்னது வந்து வசதியாக போச்சு அப்படின்ற மாதிரி வந்து நம்ம இலக்கியம் வந்து சொல்கிறாங்க. இப்போயாவது வந்து நம்ம இலக்கிய கௌதமுக்கு வந்து புத்தி வந்து நம்முடைய கார்த்தியும் பிரியாவும் வந்து சேர்த்து வச்சா வந்து நல்லா இருக்குங்க. இல்லை மாமா பொண்ணு இவ வந்து ஒரு நாள் கண்டிப்பாக வந்து திருந்துவா, இவ வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கூட வந்து சேர்த்து வைக்கணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த இலக்கியாவோட வாழ்க்கை வந்து பறிப்போகிறது உறுதி. ஏன்னா வந்து அந்த அஞ்சலியோட குணம் வந்து இவளுக்கு இந்த இலக்கியாவுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டே வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து வீட்டுக்குள்ளே விட்டால் கண்டிப்பாக அந்த பைரவி வந்து சும்மா இருப்பால சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து 2 பேர் கூட்டு சேர்ந்து நம்ம இலக்கியாவை வந்து போட்டு தள்ளிட்டு இல்லை அப்படி இல்லைன்னா நம்ம கௌதம் கிட்டேருந்து கண்டிப்பாக வந்து பிரிச்சிருவாங்க. அப்போ வந்து நம்ம இலக்கியா வந்து யோசிக்கணும், தான் மாமா பொண்ணுக்காக நம்ம வந்து வந்து திருந்தோன்னு எதிர்பார்த்தோமே, இப்போ வந்து நம்ம மாமா பொண்ணே நம்மளை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாலே இவளை நம்பினதுக்கு இவளுக்கு நல்லது செஞ்சதுக்கு நமக்கு வந்து இது வேணுமே அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்க போகுது. இந்த பிரச்சனைக்கு நடுவில் வந்து அந்த அனாதாசிரமம் எப்படி தான் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்களோ தெரியலைங்க. எதுக்கு இந்த இலக்கியாவுக்கு கௌதமுக்கு தேவையில்லாத பிரச்சனைலாம் வந்து மூக்கு நுழைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னாங்க தெரியல. இந்த அஞ்சலி கெட்டு போகிற டிவோர்ஸ் பேப்பரில் அப்போவே வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து கையெழுத்து வாங்கிட்டாங்களே, அதுக்கப்புறம் வந்து கோர்ட்டில் அப்பீல் பண்ணி டிவோர்ஸை பண்ணிவிட்டு நம்ம கார்த்தியும் பிரியா வந்து சேர்த்து வச்சிருக்கலாம். இவ திருந்துவான்னு எதிர்பார்த்தாங்க பார்த்தீங்களா. இவங்க ரொம்பவுமே வந்து கெட்டவங்களாம் வந்து இருக்காங்க. மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.